ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கைலைன் தொடுவானம். நான் பவன்யா சரண். இந்த வீடியோ ஸ்பெஷலாக டிடிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னோடய ஜூனியர் சில பேர் வந்து நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் எல்லாருக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ என்னோடய நோட்ஸ்லேருந்து உங்களுக்காக இதை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து கொஸ்டினுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லோ வந்து உங்களோட ஆன்சர். ஸோ நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இது 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக நீங்கள் படிக்காதீங்க. ஹோல் லெசனையும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக ரீட் பண்ணிவிட்டு இது இல்லாமல் உங்களோட ஓன் பாயிண்ட்ஸையும் நிறைய கலெக்ட் பண்ணி ஓன் பாயிண்ட்ஸையும் எழுதுனீங்கன்னா தான் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ரீடிங். இதில் வந்து நான் எல்லோவில் மார்க் பண்ணிக்கிறதுல இதோட ஆன்சர். இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது வாட் இஸ் ரீடிங், இது 2 மார்க்கில் வரும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ், இதுவும் 2 மார்க்கில் ஆர் 5 மார்க்கில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரீடிங் கன்சிஸ்ட் ஆஃப் 3 எலிமெண்ட்ஸ், 2 மார்க் கொஸ்டின். தென் அடுத்தது வந்துட்டு ஆட்டிடியூட் டு ரீடிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அப்ரோச், எபிலிட்டி டு ஐடென்டிட்டி பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு கொஸ்டின் வந்து வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் ரீடிங் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு வர கொஸ்டினில் 2 மார்க்கில் இதை ஆன்சராக பண்ணலாம் நீங்கள். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங்கில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் வரும்போது ஃபுல் பாயிண்ட்ஸையும் நீங்கள் எழுதணும். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ரீடர், இது 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஆஃப் ரீடிங் வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதலாம் அல்லது ஃபுல்லாக எழுதலாம். 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி எலாபரேட் பண்ணி எழுதணும். ரீடிங் ப்ராசஸ், இந்த டாப்பிக்கில் நிறைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. செகாடிக் மூமெண்ட், ஃபிக்சேஷன், ரிக்ரெஷன், ஐ வாய்ஸ் ஸ்பேன், ஐ மெமரி ஸ்பேன், இதெல்லாமே 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஃபால்ட் இன் ரீடிங் சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. கேரக்டரிஸ்ட் ஆஃப் ரேபிட் ரீடர், இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த நடுவில் வர டாஸ்க்கு ஃபுல்லாக வரும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் இதில் இருக்கிறதும் எழுதலாம் அல்லது உங்களால் ஓனாக க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் லவுட் ரீடிங் அண்ட் சைலண்ட் ரீடிங், இது 5 மார்க் கொஸ்டின். இதில் சப்டாபிக்ஸ் எல்லாமே கிளியராக அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. அடுத்தது ரீடிங் ரெடினஸ். இந்த டாப்பிக்கில் 2 மார்க் இருக்குது. வாட் இஸ் ரீடிங் ரெடினஸ், 5 மார்க் வந்து ஃபோஸ்டரிங் ரீடிங் ரெடினஸ் ஸ்கில்ஸ், இதெல்லாமே 5 மார்க்ஸில் வரலாம். அல்லது இது எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து 10 மார்க்கில் வரலாம். இந்த ரெடினஸ் ட்ரீயில் இந்த ட்ரீ கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். இந்த டாஸ்கில் வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரீடிங், இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் வர எல்லா மெத்தட்ஸையுமே கம்பல்சரி மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக் மெத்தட், ஃபோனிக் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வேர்ட் மெத்தட், ப்ரேஸ் மெத்தட், சென்டென்ஸ் மெத்தட், தென் ஸ்டோரி மெத்தட், எல்லா மெத்தடையுமே நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நல்லா ஃபுல்லாக கிளியராக எழுதும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிக்சர் ரீடிங் மெட்டீரியல்ஸ் ஃபார் டீச்சிங் ரீடிங், இது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணாலே எழுதிடலாம். இதில் இந்த பிக்சர் ரீடிங்க்கு வந்து உங்களோட ஓன் டாஸ்க் நிறைய நீங்கள் க்ரியேட் பண்ணி எழுதலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்தது ஹவு டு மேக் ரீடிங் எஃபெக்டிவ், இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாங்குவேஜ் கேம்ஸு. இந்த லாங்குவேஜ் கேம்ஸில் அவங்க ஒரு சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலையும் நீங்கள் ட்ரா பண்ணி எழுதலாம். இல்லை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களே க்ரியேட் பண்ணியும் எழுதலாம். பட் இதெல்லாமே வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய, ஓனாக எழுதி ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இது. அடுத்தது இன்டர்பிரட்டிங் அண்ட் நான் வெர்பல் டெக்ஸ்ட் இருக்குது. இதில் கிராஃப்ஸ், இந்த லைன் கிராஃப்ஸ், பார் கிராஃப்ஸ், ஹரிசாண்டல் பார் கிராஃப்ஸ், தென் வெர்டிக்கல் பார் கிராஃப்,
சர்க்கிள் ஆர் பை கிராஃப், பிக்டோரியல் கிராஃப், பிக்டோகிராம், சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எலாபரேட் பண்ணி எழுதுங்க. சார்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி எழுதுங்க. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதில் இந்த அடிஷ்னல் டிப்ஸு, எவாலுவேஷன் இதிலெல்லாம் வந்து நம்ம கவனிக்க மாட்டோம், சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம். ஸோ அதுலேருந்தும் கம்பல்சரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ரீடிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் வந்து 2 கொஸ்டின் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக FQ3R மெத்தட் சொல்லிட்டு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே தரவாருங்க. டைப்ஸ் ஆஃப் ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக தரவாக படிங்க. ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸ்கிம்மிங், ஸ்கேனிங்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதையும் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில். ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்தாலே போதும். இதில் வர எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணலாம். ஸோ எது வந்தாலும் கிளியராக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மற்ற யூனிட்ஸோட நோட்ஸையும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.